கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை அட்டவணை ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்கிற மாரி சொல்லியாகணும். எப்பப்ப என்னென்ன மேட்ச் அப்படிங்கிறது இனிமேல் தான் பிரிப்பேர் பண்ண போறாங்க. ஆனா டேட் எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப முடியுது? என்னென்ன வென்யூல நடக்குது? இந்தியா, ஸ்ரீலங்கா சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணும்போது எப்படி நடத்துவாங்க? இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்டா ஒரு 10 டேஸ்ல ரீடைன் அண்ட் ரிலீஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஐபிஎல் ரிலேட்டடா வரப்போகுது. அது முடிஞ்ச உடனே ஐபிஎல் ஏலம், விமன்ஸ் ஐபிஎல் உடைய ஏலம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் செப்பரேட்டா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் விமன்ஸ் ஐபிஎல் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் அப்படிங்கிறது போலாம். ஸோ அதுவும் நவம்பர் 26ஆம் தேதி நடக்குது. அது முடிஞ்ச உடனே டிசம்பர் 26 இல்லைன்னா டிசம்பர் 15, 16 பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் மென்ஸ் டீமுக்கான ஏலம் அப்படிங்கிறது நடக்குது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே எகைன் ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ட்ரேட் விண்டோவும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 2026 நமக்கு ஆல்ரெடி எடுத்து வைக்க போறோம். அந்த ஜனவரி மந்த்ல ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 போயிட்டு இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில லீக்ஸ் அப்படிங்கிற ஜனவரியா நடந்துட்டு இருக்கும். ஆனா அது போக டெஸ்ட் T20 ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஜனவரியில அந்த டெஸ்ட் 20 அப்படிங்கிறது நடக்க போகுது. டெஸ்ட் ஃபார்மெட்ல 20 ஓவர் கோப்பை விளையாட முடியுமா, 20 ஓவர் போட்டி விளையாட முடியுமான்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறாங்க. நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. இல்ல போர் அடிக்குது, மக்களுக்கு இது செட் ஆகல அப்படின்னா அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. ஆனா இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஜனவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிப்ரவரியில தான் விஷயமே இருக்கு. பிப்ரவரியில உலகக்கோப்பை தொடங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டேட் அப்படிங்கறத சொல்ல இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்குது. பிப்ரவரி 7லிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. சாலிடா 1 மந்த் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஆல்ரெடி போன வருஷம் தான் T20 உலகக்கோப்பையை நம்ம தட்டி தூக்கணும் இல்லையா? ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் தட்டி தூக்கணும் அப்படிங்கிற வெறியோடு இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம், சூப்பரான ஒரு விஷயம். இந்தியன் டீமுடைய ஸ்குவாட் அப்படிங்கிறது பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கௌதம் கம்பீர் ஒரு சில மாற்றங்களை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த தடவை இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா 2 பேரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்தியால என்னென்ன கிரவுண்ட்ல ஆடுவாங்க, அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கால என்னென்ன கிரவுண்ட்ல ஆடுவாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீடைல் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத், டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை இந்த 5 வென்யூ செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அகமதாபாத் தான் ஹோஸ்ட் பண்றது. முதல் மேட்சும் அங்கதான் அண்ட் இறுதி மேட்சும் அங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகமதாபாத் கிரவுண்ட்ல தான் நடத்தி ஆகணும். இப்போதைக்கு அதுதான் பெரிய மக்கள் தொகை கூடக்கூடிய இடமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் குறைந்தபட்சம் செமிஃபைனலாவது போவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டீம் தான். ஸோ அதனால அங்க மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது போக டிஒய் பட்டேல் டெல்லி ஸ்டேடியம் அங்க நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல நடக்க போகுது. ஈடன் கார்டன் உண்மையுமே செம்ம ஸ்டேடியம். பட் இருந்தாலுமே அங்க பிக் மேட்சஸ் எல்லாம் நடத்துறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கொல்கத்தா ஈடன் கார்டன்ல ஒரு மேட்ச் நடக்க போகுது. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம சென்னையில எல்லாமே எப்படி சேபாக்ல ஒரு மேட்ச் இருக்க போகுது. அண்ட் மும்பையில் ஒரு மேட்ச் நடத்த போறாங்க. ஸோ இதுதான் மொத்த வென்யூமே வான்கடையில் நடக்க போகுது. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேட்சஸ். அண்ட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கொலம்போ ஸ்டேடியம் அண்ட் கேண்டி இந்த 2 ஸ்டேடியமே பார்த்தோம் அப்படின்னா கண்டின்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலைன்னா மன்னிச்சிருங்க. ஸோ இந்த 2 ஸ்டேடியத்தில் தான் அவங்க நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்டேடியம்ஸில் தான் எல்லா மேட்சுமே நடக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறதுனால அங்கே முடிச்சுட்டு இங்கே வருவாங்களா, இங்கே முடிச்சுட்டு அங்கே போவாங்களாங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. அது எல்லாமே அந்த டேட்டோட எப்பப்போ யாரோட மேட்ச், எந்தெந்த குரூப் மேட்ச், எந்தெந்த குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஸோ எப்போ போல தான் குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் சூப்பர் 8 சுற்று. ஸோ அதுக்கப்புறம் செமிஃபைனல், ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வித்தின் 30 டேஸில் மொத்த மேட்சையுமே நடத்தி முடிக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வாகை சூட போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்ச கையோட ஐபிஎல் தான். ஸோ அடுத்த 6 மாசத்துக்கு கிரிக்கெட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் T20 உலகக்கோப்பைக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்கிறத சொல்லுங்க. இந்தியன் டீம்ல என்ன மாற்றங்கள் பண்ணலாம்? நான் கூட நினைச்சேன் தமிழக மைந்தன் ஸோ நட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ வாசி செமையா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் ஸ்குவாட்ல இருந்தே ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது போக எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்க, கில்லுடைய ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்க போகுது, ஸோ அவரை கன்ஃபார்ம் கூட்டிட்டு போக தான் போறாங்களா. ஸோ இது போக அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால் 2 பேர் நல்லா பண்றாங்களே, அவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணலாமே. சஞ்சு சாம்சன் ஒன்டவுன்ல இறங்கிட்டு இருக்காரு, அவரை தூக்கி ஓப்பனிங் போடலாமே அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது எல்லாமே செட் ஆகுதா, நடக்குதா, கௌதம் கம்பீர் பண்ணுதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதை பத்தின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட மீட் பண்றேன். See you soon guys.